நான் வீடியோ ஸ்டார்ட்ல சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, இந்த புலிசோரஸ் மக்கள்கிட்ட வந்து பயங்கரமான சீக்ரெட்ஸ் இருக்குது. அவங்க ஏன் தனிமையா இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னேன்னு பாத்தீங்களா. ஏன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பல 100 வருஷங்கள், அதாவது 200 வருஷம் முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைப்ஸ் இனத்தை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அழிக்கிறதுக்கு வேற ஒரு ட்ரைப்ஸ் இனம் வந்திருக்குது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து அவங்க எந்த ட்ரைப்ஸும் அவங்க கிட்ட நெருங்க விடாம, இவங்களை தவிர எந்த ஒரு மக்களையும் கிட்ட நெருங்கி விடாம தனிமையா பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட யாரா போனா அவங்களோட அந்த ஏரோ வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரோல விஷம் கலந்த நச்சு பொருட்களையும் கலந்துதான் அந்த தடவை ஏரோல தாக்கி உயிரிழக்க வச்சிருவாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பயந்து யாருமே கிட்ட போக மாட்டாங்க. ஒரு அம்புல வந்து நம்ம குத்துவாங்களாம், பட் அந்த அம்புல விஷம் இருந்தா என்ன வருது? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மக்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்களும் சயின்டிஸ்டுமே சரி இன்னுமே அவங்க கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா பல வருஷமா பாத்தீங்கன்னா அவங்கள போய் அப்ரோச் பண்ணவும் அவங்ககிட்ட பேசவும் ட்ரை பண்றாங்க.